எம்பியா இதே சூழ்நிலை நின்று நீங்க தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆனா இந்த தேர்தலில் நீங்க சாத்தானி மாவட்டத்துல அதான் நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். தேனி பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டேன், இப்ப ராமநாதபுரத்துலயும் சொல்லியிருக்கேன். இப்ப நான் நிக்கிறத விட ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் களத்துல இறங்கினாதான் நல்லா இருக்கும். தமிழக மக்களுடைய அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய கருத்திற்கு மதிப்பளித்து நான் இந்த தேர்தலில் நிற்கவில்லை. இந்த தேர்தலை திமுக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் சொல்லி பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்கு. என்ன நினைக்கிறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் அது கருத்து கணிப்பா நான் நினைக்கல, அது கருத்து திணிப்பா தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் 3 ஆண்டு காலமாக திமுகவினுடைய மாநிலத்தினுடைய ஆட்சி மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுபோல இந்த தேர்தல் என்பது நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். பிரதமருடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை அறிவித்த ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. மற்ற கூட்டணி எல்லாம் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காம களத்துல நிற்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகமான எம்பிக்களை பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்பது சார். ஐயா ஓபிஎஸ் வெற்றி வாய்ப்பு ராமநாதபுரத்தில் எப்படி சார் இருக்கு? மிக பிரகாசமா இருக்கின்றது. அவர் பேர்லயே போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்களால ஏதாவது பாதிப்பு இருந்துச்சா? நீங்க களத்துல இருக்கும்போது என்ன பாத்தீங்க? சுயேட்சை வேட்பாளர் களத்துல இல்ல, யாருமே இல்ல. பாவம் அப்ரான் கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் கம்பாரிசன் பண்றதே தவறான ஒரு உதாரணம். ஐயா அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவருக்குன்னு ஒரு முகம் இருக்கின்றது, அவருக்குன்னு ஒரு என்ன சின்னம் ஐயா அவர்கள் கிடைக்கும் என்பதை அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு கிராமமா அடிமட்ட கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிடைச்ச உடனே அடுத்த செகண்ட் சின்னம் ரீச் ஆயிடுச்சு. சார், இப்ப முதல்ல எம்பி ஓபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு, எப்படி பாக்குறீங்க? அதாவது தேர்தல் ஜனநாயகத்தினுடைய கடமை என்பது மாநிலத்தினுடைய எம்எல்ஏ மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அரசினுடைய திட்டங்களை தன்னுடைய மக்களுடைய தமிழகத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் தன் சார்ந்த அந்த பாராளுமன்றத்தினுடைய இல்ல சட்டமன்றத்தினுடைய தொகுதியினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக எந்த இடத்தில் சொன்னால் நிறைவேற்றும் என்பதை ஐயா அவர்களுக்கு ஏற்கனவே நிறைவேற்றியிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு மத்திய அரசின் மூலமாக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இப்பொழுது ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நிற்கின்றார். வறண்ட பூமியான இதுவரைக்கும் யாரும் பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வரல. வறண்ட பூமியான அந்த ராமநாதபுரம் பகுதியை வளர்ச்சி மிகுந்த வளமிகுந்த பகுதியாக ஐயா அவர்கள் மாற்றுவார் என்பது அதை நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் முடிவெடுப்பார். ஐயா அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும் பட்சத்தில் அதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதிமுகவின் இரட்டையிலையும் உங்கள் வசம் வந்துருமா? அதை பத்தி சொல்லியிருக்காங்க. உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அது ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும்.